அதிகாரிகளையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஊழல் பேர்வழிகள் என்று சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கும் அரசின் நிர்வாகத்தில் தலையிடுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை விவகாரம் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் பேச்சு மற்றும் புதுவை முதல்வரின் எச்சரிக்கை ஆகியவற்றை பார்க்கலாம். Can you invite the minister here? Can you invite the minister's cordially invited here? One second. No, 1 minute. Why doesn't he come here? He's welcome. 1 second. He's welcome. This is his portfolio. These seats have to go back. So she is telling. All these seats, half the seats have to go back. What belongs to people have to go back. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் விவரம் புரியாமல் அரசு இடஒதுக்கீட்டை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டோம் என்ற பொய்யான குற்றச்சாட்டை எங்கள் அரசு மீது சுமர்த்தி களங்கம் விளைவிக்க முயற்சி செய்தார். அவர் சென்டாக் கவுன்சிலுடைய கன்வீனரிடம் சிலருக்கு அரசு இடஒதுக்கீடு கொடுக்கும்படி உத்தரவிட்டார். அது முற்றிலும் சரியல்ல மற்றும் தவறான வழி நடத்தலாகும்.